ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். சத்தியத்தோடு நடக்கும் பொழுது நிச்சயமாக சில பின்னடைவுகள் வரத்தான் செய்யும். நன்றி மறந்தவர்களை எண்ணி எண்ணி மனவேதனைப்படாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். உன் கஷ்டத்திற்கு நான் ஒரு முடிவு கூறுகிறேன். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். பிறகு நடக்கப் போவதை பார்த்து நீயே அதிசயித்து நிற்பாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஞானத்தை மிக சுலபமாக பெற்றுவிடலாம்.
ஒருவர் தன்னுடைய குருவிடம் இப்படி கேட்டாராம். அடிக்கடி எங்களை அகங்காரம் பிடித்தவர் என்று திட்டுகின்றீர்களே குருவே, அகங்காரம் கூட அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதானே. இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று எப்படி தவறாக இருக்க முடியும்? சரியான விளக்கங்கள் கூறுங்கள் குருவே என்று கேட்டாராம். குரு அக்கேள்விக்கு பதிலளித்த போது, உங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் உங்களின் மொத்த வாழ்வும் யாரோ ஒரு சிலரின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவரின் அகங்காரத்திற்காக உன்னையே அர்ப்பணிக்க வைத்து உன்னுடைய வாழ்வை கேலி கூத்தாகும் அகங்காரத்தை தான் நான் திட்டுகிறேன். அதைதான் விட்டொழிக்க சொல்கிறேன் என்று கூறினாராம். எங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்களே, அழிக்கப்பட வேண்டிய அகங்காரத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தால் இந்த ஜென்மமே பாழாய் போய்விடுமல்லவா குருவே என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு, அகங்காரம் அழிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று தயாராக இருக்கும் புத்திசாலிகள் மிக மிக குறைவு. பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் விருப்பப்படி வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெரிய பொய். உங்களின் விருப்பம் என்பதே சமுதாயத்தாலும் சுற்றத்தாராலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்ணயிக்கப்பட்டவைதான். உங்களின் விருப்பப்படி முழுமையாக வாழ ஆரம்பித்துவிட்டால் ஞானியாகியே விடுவீர்களே. இது எல்லாமே தாண்டி அவர் இப்படி சொல்லிவிட்டால், இவர் இப்படி நினைத்துவிட்டால் என்னாவது என்று யார் யாருடைய அகங்காரத்திற்கெல்லாம் நம்மை வளைத்து உன்னை வளைத்து வாழ்வை அடகு வைத்து வாழ்வதால் தான் மனிதர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் விட்டுவிடு என்று நான் சொல்கிறேன் என்று குரு கூறினாராம். உன்னுடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய எல்லைகளை அதிகரித்தால் கூட அழிய வேண்டியது அழிகின்றது என்று நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், எது உன்னுடைய அகங்காரம் எது மற்றவருடையது என்று பிரித்து பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. உன்னுடைய அகங்காரத்தை கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்து அதிலிருந்து வெளியே வருவென்பது எல்லோருக்கும் சாத்தியமானதும் அல்ல என்று சொல்லி முடித்தாராம் அந்த குரு. பலருடைய ஆசை இப்படித்தான் இருக்கின்றது. உலகை அனுபவிக்கவும் வேண்டும், ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும் என்று நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதேபோல் தொடர்ந்து தன் எல்லையை விரித்து கொண்டே செல்ல வேண்டும், ஆனால் அகங்காரம் அழியவும் வேண்டும். சுருங்க சொல்ல வேண்டுமென்றால், எந்த பெரிய இழப்பும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்வை அனுபவித்து ஆளவும் அகங்காரம் அழியவும் வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசு என்பதை புரிந்து கொள். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பரிசை நீ எப்படி சந்தோஷமாக அனுபவிக்கிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கையின் தத்துவமே அடங்கியிருக்கிறது. உன் வாழ்க்கையின் வெற்றியும் அடங்கியிருக்கிறது. எப்பொழுதுமே நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீயே இழந்து விடாதே. நன்றியை வேண்டுமானால் மனிதர்கள் மறந்துவிடலாம், ஆனால் தெய்வம் எப்பொழுதுமே நன்றியை மறந்ததே இல்லை. உன்னுடைய செயல்களுக்கு ஏற்பவாறு உன்னுடைய வாழ்க்கை மாறும். பொழுதுமே மன நிம்மதியோடு இரு. மன நிம்மதியோடு இருந்து மாற்றக்கூடியது அனைத்தையும் மாற்றிவிடு. உன்னால் மாற்றக்கூடியதை மாற்றிவிடு. உன்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதை போல உன் மனதால் ஏற்க முடியாததை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. அப்படி நீக்கிவிட்டாய் என்றாலே உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும். நீ வைரமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியவர் கையில் கிடைத்தால்தான் நீ வைரமாக மின்னுவாய். அப்படி இல்லை என்றால், கிடைக்க கூடாதவர் கையில் கிடைத்தால் வைரம் கூட கூழாங்கற்களாகத்தான் தோன்றும். அதே போல கூழாங்கற்களாக இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் அது கிடைத்தால் அது வைரமாக கூட மின்னும் அளவிற்கு பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, உன்னுடைய மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது சார்ந்ததே இருக்கிறது என்பதை மறந்து விடாதே.
இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான். எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமில்லாததுதான். உன்னுடைய உடல் கூட உனக்கு நிரந்தரமல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இப்படி உடலே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், வாழ்வே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே உன்னிடமே தங்கிவிடும், இருந்துவிடும் என்று நீ நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய்? எனவே என் குழந்தையே, இருக்கும் வரை, வாழும் வரை உன்னையும் உன் மனதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் உன்னுடைய உறவுகளை எப்பொழுதும் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய எதிரி கொடுக்கும் வலியை விட உன்னுடைய உறவுகள் கொடுக்கும் வலியே மிக அதிகமாகவே இருக்கும். திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது உனக்கு கிடைத்திருப்பதானால், அது உன்னிடம் இருக்குமானால் அடக்கத்தோடு இருந்துவிடு. அதேபோல புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இரு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மறைமுகமாகவும் நல்லவர்கள் போலவும் பேசும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய பேரிடம் இருக்கவே செய்கிறது. அவர்களிடம் சற்று பார்த்து பழகு என் குழந்தையே. எதையும் நினைத்து நினைத்து யோசிக்காதே. எது இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிந்தவுடன் ஓரமாக வந்து நின்றுவிடத்தான் வேண்டும் அந்த தேர் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். உன் வாழ்விலும் ஏற்றங்கள் வரும். நீயும் உனக்கான கஷ்டங்களும் ஒரு நாள் ஒதுங்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு, உன் மனதைப் போல் மற்றவர்கள் மனமும் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு அவர்களோடு சரிசமமாக பழகாதே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடாதே. ஏனென்றால் நீ வருத்தமாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூறுவது போல அவர்கள் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் சந்தோஷப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. அதே போல நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவர்களும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல் இருந்து கொண்டு உள்ளே அவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. உன் உற்றார் உறவினர்களை சற்று ஆராய்ந்து அவர்களோடு பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. குழப்பமாக இருக்கும் சமயத்தில் எடுக்கும் முடிவு எதுவுமே நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அதன் பிறகு உனக்கான முடிவை நீ எடுக்கலாம். எது வந்தாலும் மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது சற்று பொறுத்திரு குழந்தா. அனைத்தையும் மாற்றியமைக்கும் வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு, உனக்கான சந்தோஷம், உனக்கான நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உனக்கான பொக்கிஷமான ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் முடிந்ததை, உன்னை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. எந்த சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது குழந்தையே. உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்வு உச்சத்தை தொடுவதற்கு வெகு நேரமில்லை குழந்தையே, வெகு தூரமும் இல்லை குழந்தையே. எல்லாம் கூடி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது.
உன் சாயி தேவாவும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காகவே பரிசாக அளிக்க. என்னுடைய பிரியமான குழந்தை, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இரு, சந்தோஷமாகவே இரு. நான் தேடிப்பிடித்த பொக்கிஷத்தை கண்கலங்க பார்த்துவிட்டு அப்படியே சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்காதே குழந்தையே. நீ வருத்தப்பட்டால் என் மனமும் வலிக்கத்தான் செய்யும். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனம் படும் பாட்டை என்னால் தாங்கவே முடியவில்லை. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் வழியை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எல்லாம் ஒரே மாற்றமாக, ஏற்றமாக, சந்தோஷமாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த பயம்? இந்த பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. குழப்பத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் ஆசிர்வாதமும் அற்புதமும் எல்லாம் ஒன்று கூடி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வேன் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் வரும் நிகழ்வுகளை எதிர்த்து நிற்க கடினமாக இருக்காது. எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கவே இல்லை என்று சொல்வதை விட நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டாலே இறைவன் நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி. நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான். வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை.
ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன், சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மனப்போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும், நான் கிடைக்க செய்வேன் எல்லாவற்றையும். வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு, அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. எதற்குமே கலங்காதே. கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே.
நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்துக் கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும். அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் இல்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணிவிடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். என் பிரியமான குழந்தைக்காக உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் முன்னா அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே. உனக்கு நான் துணை இருப்பேன்.
யார் உன் உலகில், யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்?